ஒரு முதியவர் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார். அவரது எளிய ஆசிரமத்தை சுற்றி அழகிய மலர் தோட்டத்தை அமைத்திருந்தார். ஏராளமான மக்கள் அவரது பேச்சை கேட்க வருவார்கள். அவரது அறிவுபூர்வமான கருத்துக்கள் அனைவருக்கும் பயன்படும். முதியவருக்கு அவரது மலர் தோட்டம் மிகவும் பிடிக்கும். தினமும் தோட்டத்தில் சில மணி நேரம் செலவிடுவார். அத்துடன் அங்குள்ள பூக்களோடும் மரம் செடி கொடிகளோடும் பேசிக்கொண்டிருப்பார். இந்த செயல் பலருக்கு குழப்பமாகவே இருந்தது. முதியவர் சொன்ன வேலையை செய்வதற்கு பலரும் போட்டி போட்டுக்கொண்டு காத்திருக்கும் போது இந்த அற்ப வேலைகளை ஏன் முதியவர் செய்ய வேண்டும் என்று நினைத்தனர். அந்த ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவரும் முதியவரை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்தார். முதியவரை நேரில் சந்திக்க பலமுறை முயன்றார். ஆனால் அவரால் சந்திக்க முடியவில்லை. ஒரு நாள் செல்வந்தர் பெருமுயற்சி செய்து தனது மாளிகைக்கு முதியவரை அழைத்து வந்தார். முதியவரிடம், அப்பாடா, எனது நீண்ட நாள் ஆசை இப்பத்தான் நிறைவேறியது. உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் தோட்டத்துக்கு போயிருப்பதாக சொல்வார்கள் என்றார் செல்வந்தர். ஆமாம், தோட்ட வேலையை நான் விரும்பி செய்கிறேன் என்று பதிலளித்தார் அந்த முதியவர். அந்த தோட்ட வேலையை நீங்கள்தான் செய்ய வேண்டுமா என்று செல்வந்தர் கேட்க, நான் செய்தால் என்ன தவறு என்று எதிர்கேள்வி கேட்டார் முதியவர். நான் அதற்கு சொல்லவில்லை. நீங்கள் கட்டளையிட்டால் அந்த வேலையை செய்வதற்கு பல பேர் காத்திருக்கும் போது அவர்களை செய்ய சொல்லலாமே. நீங்கள் பெரிய சிந்தனையாளர். இப்படி தோட்ட வேலை செய்து வீணடிக்கும் நேரத்தில் மக்களுக்கு பயன்படும் கருத்துக்களை சிந்தித்து சொல்லலாமே என்று தன் சந்தேகத்தை கேட்டார். செல்வந்தரின் பேச்சை அமைதியாக கேட்ட முதியவர் பதில் சொல்லத் தொடங்கினார். நான் சாதாரண தோட்ட வேலை செய்வதாக நினைக்கிறீர்கள். நான் செய்வது உண்மையில் தியானம். ஒரு சாதாரண தோட்ட வேலை எப்படி தியானமாகும்? செல்வந்தர் மீண்டும் சந்தேகத்துடன் கேட்க, நான் தோட்ட வேலை செய்யும் போது வேறு எதை பற்றியும் சிந்திப்பதில்லை. அதிலேயே ஒன்றிப் போகிறேன். இப்படி செய்வது எனக்கு புத்துணர்வை தருகிறது என்றார் முதியவர். அந்த பதிலும் செல்வந்தருக்கு குழப்பத்தையே தந்தது. குழப்பம் தீராமலேயே, நீங்கள் சொல்வது எனக்கு தெளிவாகவில்லை என்றார். இன்னுமா உனக்கு புரியவில்லை? மனமுண்டு செய்யும் எந்த வேளையும் தியானம்தான். நீயும் உனது கடமைகளை ஈடுபாட்டுடன் செய்ய முயற்சி செய். அதன் அற்புதத்தை புரிந்து கொள்வாய் என்று சொன்னதும் செல்வந்தர் தெளிவடைந்தவராய், உண்மைதான் ஐயா, என்னால் எந்த வேலையையும் மனமுண்டு செய்ய முடியவில்லை. நானும் உங்களைப் போல் எதையும் ஈடுபாட்டுடன் செய்ய இனி முயற்சிக்கிறேன் என்றார். செல்வந்தரின் உள்ளம் தெளிவடைந்ததைக் கண்டு முதியவர் புறப்பட்டார். கதையின் நியதி: நாம் செய்யும் எந்த வேலையையும் முழு மனதோடு செய்தால் அது தியானம் செய்வதற்கு சமமாவதோடு நம் மனதும் தெளிவடையும்.